ஹலோ ஆல் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்திருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் மெவன். ஸோ மெவன்னா என்ன? மெவன் இஸ் அ பில்ட் ஆட்டோமேஷன் டூல்னு சொல்லலாம் நீங்கள். ஓகேவா? உங்கள் இன்டர்வியூவில் கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லலாம், மெவன் இஸ் அ பில்ட் ஆட்டோமேஷன் டூல். ஸோ பில்ட் ஆட்டோமேஷன் டூல்னா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மெவனை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிலேட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பில்ட் ஆட்டோமேஷன் டூல்னா என்ன அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லோக்கலில் தான் நீங்கள் கோட் அடிக்கிறீங்க. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் லோக்கல் மிஷினில், உங்களுக்கு கம்பெனியில் கொடுத்த மிஷினாகவே இருந்தாலும் அது ஒரு லோக்கல் மிஷின் தான், க்ளவுடில் இல்லை அது. சரியா? அதில் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஆட்டோமேட் பண்ணுறீங்க. ஆனால் ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் விச் இஸ் இன் க்ளவுட். சரியா? இதில் தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் லோக்கலில் இருக்கிற யூசர்ஸோட மிஷின் சப்போர்ட் இல்லாமலே நம்ம டெவலப் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகணும். புரியுதா? ஏன்னா நீங்கள் இன்னைக்கு லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணுவீங்க, நாளைக்கு ஒர்க் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். விர்ச்சுவல் மிஷின் க்ளவுட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ரன் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. அப்போ பை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கோடு க்ளோன் ஆகணும், அதுக்கப்புறம் கம்பைல் ஆகணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகணும். கரெக்டா? இதெல்லாம் நீங்கள் லோக்கலில் பண்ணுவீங்க, கம்பைல் பண்ணுவீங்க, ரன் பண்ணுவீங்க நீங்கள் நினச்ச ஃபைல்ஸை. இல்லை நினச்சிக்கலாம் ஜார் ஃபைல்ஸ் உங்களுக்கு வேணும். செலினியம் ரன் பண்ண என்ன வேணும் உங்களுக்கு? ஜார் ஃபைல்ஸ் வேணும். ப்ராஜெக்ட் கோட் மட்டும் இருந்தால் போதுமா? ஜார் ஃபைல் வேணும்ல. மொதல் வீடியோவில் செலினியம் செட்டப் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், செலினியம் ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருப்போம், ஜார் ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், அதை ஒரு ப்ராஜெக்டில் வைக்கணும். ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக தான் பண்ணுறீங்க லோக்கலில் ரன் பண்ணும்போது. ஆனால் இதுவே ஒரு விர்ச்சுவல் மிஷின் க்ளவுடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டையே ஒரு பில்ட் ஆட்டோமேஷன் டூல் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும். ஸோ தட் க்ளவுடில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுற மாதிரியான டூல் தான் மெவன் டூல். ஓகேவா? ஸோ நம்ம மெவன் டூல் பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணுறோம்னா நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. சரியா? இப்போ கூட இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் டோன்ட் வரி. ஏன்னா மெவன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ஹை லெவலில் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், மெவன் இன்ஸ்டால் பண்ணுவோம். நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு என்ன பண்ணோம், டவுன்லோட் மெவன் போடுவோம், மெவன் டவுன்லோட். ஸோ உங்களுக்கு mevan.apache.org டவுன்லோடு, இதுதான் வெப்சைட்டு. இதை கிளிக் பண்ணுவோம். கரண்ட்டாக நம்ம மெவன் வெப்சைட்டு டவுன்லோட்ஸில் இருக்கோம். இதில் பைனரி ஜிப் ஆர்கிவ் இதில் இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஓகேவா? மெவன் அப்பாச் மெவன் ஒரு வேர்ஷன் இருக்கும், bin.zip. இதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணால் டவுன்லோட்ஸ் டன்னு காட்டுது. ஸோ நம்ம டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிடுவோம். டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஜிப் ஃபைல் இருக்குது. ஓகேவா? நம்ம ஜிப்பாக தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இது கம்ப்ரஸ் பண்ண ஃபைல்ஸ்லாம் எங்கே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணுவோம். சிக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், நியூ ஃபோல்டர் விச் இஸ் மெவன். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள மெவன்ற ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணியாச்சு. செலக்ட் ஃபோல்டர். ஸோ இதில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். கண்டினியூ. ஓகேவா? இப்போ சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள மெவன்குள்ள இந்த அப்பாச் மெவன் வெர்ஷனோட இருக்குது. சரியா? இதுதான் நம்மளோட மெவன். ஓகே, மெவன் ஒரு இடத்துல போட்டாச்சு. இப்போ இது வந்து குளோபலாக சிஸ்டமில் இருக்க எல்லா டூல்ஸும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இதை ஒரு என்விரான்மெண்ட் பாத்தில் செட் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கிரியேட் மெவன் ஹோம், எங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு நீங்களாம் இப்போ சர்ச் பண்ணலாம். என்விரான்மெண்ட் எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள். ஓகேவா? இந்த இடத்துல என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணும்.
இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் ஜாவாவை செட்டப் பண்ண மாதிரி தான். ஜாவா டவுன்லோட் பண்ணவனே சிஸ்டமில் டைரெக்டாக ஜாவா ஒர்க் பண்ணல. அதுக்கு முதல்ல வேரியபிள் செட் பண்ணி இங்கே கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்டையர் சிஸ்டம் ஜாவாவை புரிஞ்சுக்குது. ஓகே, இது ஜாவா கமெண்ட்ஸ்னு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம், மெவனை ஒர்க் பண்ணோம். ஸோ நியூ, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், கிரியேட் மெவன் அண்டர் ஸ்கோர் ஹோம் வேரியபிள் நேம், மெவன் அண்டர் ஸ்கோர் நேம். இதுல வேரியபிள் வேல்யூ வந்து மெவனோட பாத்து. மெவனோட பாத்து எங்க இருக்கு, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், மெவன் ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள இதான் மெவனோட பாத்து. இதுக்குள்ளதான் மெவனோட டீடைல்ஸ்லாம் இருக்கு, ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை பேஸ்ட் பண்ணோம். ஓகே, ஸோ வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேரியபிளுக்கு வந்து இந்த பாத்ல செட் பண்ணும். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, பர்சன்டேஜ் ஹோம் பர்சன்டேஜ் ஸ்லாஷ் பின்னுக்குள்ள போக சொல்றாங்க. இதான் இந்த இருக்க பாத். நியூ, இந்த பாத் போட்டாச்சு. ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் மெவன் ஹோம்ன்றது இந்த வேரியபிள் பாத். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ள இருக்கிற மெவன்குள்ள அப்பாச் மெவன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த மெவன் ஹோம் வந்து கொடுத்துரும். அதுக்குள்ள பின்னுக்குள்ள போய் தேடுன்றது தான் இந்த வேலை. பாருங்க, பின்னுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மெவன் எக்ஸிக்யூட் பண்ற அந்த ஃபைல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ மெவன் இந்த மாதிரி செட் பண்ணுவோம்ல, இதே மாதிரி ஜாவாவும் செட் பண்ணணும். என்னதான் ஜாவா ஆல்ரெடி அவைலபிளா இருந்தாலும் ஜாவா ஹோம் இங்க இருக்குல்ல, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா, அண்ட் ஜாவாவும் நமக்கு ரன் ஆகுது. பட் என்னன்னா மெவன் வந்து ஜாவா தேடும். ஓகேவா, அப்போ ப்ராப்பரா ஜாவா செட்டப் பண்ணணும். என்ன பாருங்க, சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே 17 ரூட் தானே இருக்கணும், ஹோம் ஃபோல்டர் தான் ஜாவா இருக்கணும். ஓகேவா, ஆனால் இங்கே என்ன இருக்கு, லிப் இருக்கு. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த பாத்குள்ளேயே போறேன். இந்த பாத்குள்ள போனா நம்ம லிப்புக்குள்ள இருக்கோம். இது இதோட ஹோம் கிடையாது. ஜாவாக்குள்ள இருக்கிற ஜேடிகே இதுதான் ஹோம். ஹோம்னா என்ன அர்த்தம், ஹோம்ல இருந்து தான் எல்லா ஃபோல்டருமே நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அப்போ ஜேடிகே 17ல இருந்து எல்லா ஜாவா ஃபோல்டர்ஸுமே அக்சஸ் பண்ணலாம். அப்போ இதை ஹோமா செட் பண்ணணும். ஓகே, ஜேடிகே 17 இதை ஹோம் செட் பண்ணியாச்சு. ஓகே, மெவன் மாதிரியே ஜாவாவும் ஹோம் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாவா ஹோம் பார்த்த காப்பி பண்ணிப்போம். ஓகே, இப்போ பாத் எடிட் பண்ணுவோம். பாத்தில் நியூ கொடுப்போம். ஓகே, பர்சன்டேஜ் இந்த ஜாவா ஹோம் காப்பி பண்ணிட்டு பர்சன்டேஜ். ஸோ ஜாவா ஹோம் பாத்குள்ள நம்ம என்ன போனோம், பின்னு போனோம். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதை ஓகே கொடுப்போம். ஏன்னா ஜாவாக்குள்ளேயும் ஜேடிகேக்குள்ளேயும் பின்னு இருக்கு, லிப் இருக்கு, நமக்கு பின்னு தேவை. ஓகேவா, ஸோ ரெண்டுமே ப்ராப்பராக செட் பண்ணியாச்சு. இதை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜாவா -- வெர்ஷன் இருக்கு, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மெவனுக்கு என்ன பண்ண கமெண்ட்னா MVN -- பார்த்தீங்களா, மெவன் இருக்கு, அப்பாச் மெவன் 3.9.16. ஸோ இப்போ மெவன் ப்ராஜெக்ட் வந்து சிஸ்டம் லெவலில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. எக்லிப்ஸ் இருக்குல்ல, எக்லிப்ஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெவன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் கிளிக் பண்ணுவோம். ஓகேவா, ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணும். இந்த விண்டோஸ் ப்ரிஃபரன்ஸ்லேயே நமக்கு மெவன் இருக்கான்னு தெரியும். பார்த்தீங்களா, ஜென்ரல் ஆண்ட் கிரிடல்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் மெவன் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா லேட்டஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணீங்கன்னா எக்லிப்ஸை உங்களுக்கு பை டிஃபால்ட்டாகவே இந்த மெவன் கிடைச்சிரும். மெவன் ப்ராஜெக்ட் கன்ஃபார்மாக நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா ஃபைல் நியூ, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம், ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கூட. ஆனால் இப்போ நம்ம ஒரு மெவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு ஃபைல் நியூ அதரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெவன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கணும். சரியா, அப்போ தான் உங்களுக்கு மெவன் ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி எனக்கு எதுவுமே இல்லை, நான் வந்து எக்லிப்ஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
ஓகே, இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. விண்டோஸ் சாரி ஹெல்ப் கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப்ல மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருக்கும், எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்னு. ஓகே, ஸோ மெவனை நம்ம டவுன்லோட் பண்ணி சிஸ்டம் லெவலில் இன்ஸ்டால் பண்ணது ஓகே. எக்லிப்ஸ்லையுமே எனக்கு மெவன் வரணும்னா இந்த மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு ஓகே, இந்த சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெவன் இன்டகிரேஷன் ஃபார் எக்லிப்ஸ்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெவன் சப்போர்ட் பண்ணுற பிளகின் இருக்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுக்கலாம். சரியா, இது இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெவன் இன்டகிரேட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு மெவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபைல், நியூ, ஓகே, அதர் கொடுக்கணும். நாட் இன் த லிஸ்ட், நம்ம அதர் கொடுக்கணும். அதரில் அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மெவன் ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு கிளிக் மெவன் ப்ராஜெக்ட். ஓகேவா, நம்ம கிரியேட் பண்ண போகிறது மெவன் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பெருசாக சேஞ்ச் பண்ண வேணாம். உங்கள் கோடு வந்து டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸில் தான் இருக்க போகுது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட், ஸோ உங்ககிட்ட இன்டர்நெட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்கிடைப் ஸ்டார்ட் ஆகும். சரியா, இந்த மாதிரி ஆர்கிடைப் வந்து ஒன்று ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ரியல் டைமில் நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கலாம். ஓகேவா, டெவலப்பிங்லேயே யூஐ டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், பேக்எண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், ஏஐ டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்றாப்போல் ஆர்டிஃபேக்ட் ஐடி சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்போல் உங்களுக்கு பிளகின் கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி சில டெஃபினிஷன்ஸை அது வகுத்து கொடுக்கும். ஓகேவா, அதுதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொடுக்குற ஆப்ஷன் வந்து மெவன் ஆர்கிடைப் குயிக் ஸ்டார்ட். ஓகேவா, பாருங்க குயிக்னு டைப் பண்ணாலே வந்துருச்சு. org.apache maven archetypesல maven archetype quick start, which means ஏன் இதை நான் கொடுக்கணும்னா இது ஒரு நார்மல் ப்ராஜெக்ட். ஓகேவா, குயிக்கான ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டை கொடுக்குது. ஸோ நான் இதை கொடுக்குறேன். நம்ம டெஸ்டிங்க்கு இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ குரூப் ஐடி இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் போடுறோம். ஓகே, செலினியம் ஃப்ரேம்வொர்க் இதெல்லாம் நம்ம கொடுக்குற இன்புட். ஓகேவா, என்ன குரூப் ஐடின்றது ஜென்ரலாக நம்ம கொடுக்கணும் மெவனுக்கு. அண்ட் இது வந்து ப்ராஜெக்ட் ஐடி, ப்ராஜெக்ட் நேம், செலினியம் ஃப்ரேம்வொர்க். அண்ட் இது பேக்கேஜ் நேம். பேக்கேஜ் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்தா அதுவே ப்ராஜெக்டில் பேக்கேஜ் நேமாக கிரியேட் ஆகும். இல்லை நீங்கள் எம்டியாக கூட வச்சிடலாம். ஓகேவா, நான் சும்மா டெஸ்ட்னு கொடுக்குறேன் உங்கள் புரிதலுக்கு. ஓகே, ஃபினிஷ் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்ஸ் ஃபினிஷ் கொடுத்தவொடனே கீழே இங்கே பாட்டமில் பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கும். 33% இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் அது டவுன்லோட் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுது. இந்த கன்சோல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. டவுன்லோட் ஆகிறதுலாம் காட்டுது பாருங்க உங்களுக்கு. கரெக்டாக இந்த எக்ஸ்எம்எல் டவுன்லோட் ஆகுது, அது ரிலேட்டட் ஃபைல்ஸ் தான் டவுன்லோட் ஆகுது. ஃபைனலாக டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ப்ராக்ரஸ்னு காட்டுது. சரியா, ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கேட்கும், கன்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி கான்ஃபிகரேஷன், குரூப் ஐடி ஆட்டோமேஷன், ஆர்டிஃபேக்ட் ஐடி, செலினியம் ஃப்ரேம்வொர்க், பேக்கேஜ் டெஸ்ட். இது கன்ஃபார்மான்னு கேட்குது. நம்ம என்ன கொடுக்கலாம், ஒயின்னு கொடுப்போம். ஒயின்னு கொடுத்து என்டர் தட்டுவோம். ஸோ பில்டு சக்ஸஸ் இப்படி வரணும். கரெக்டாக இன்டர்நெட் இருந்தால் அது எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பில்டு சக்ஸஸ்னு வரும். ஓகேவா, கன்சோல் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா செலினியம் ஃப்ரேம்வொர்க் நான் சொன்னேன்ல, நம்ம கிரியேட் பண்ணது தான் இந்த செலினியம் ஃப்ரேம்வொர்க். இது ஒரு மெவன் ப்ராஜெக்ட். இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுவே கிரியேட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா, நார்மலாக நான் கிரியேட் பண்ணுற இந்த டெஸ்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்க்கு எல்லாமே நான் தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, ஆட்டோமேஷன்ற பேக்கேஜ் நான் தான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா, இதில் இருக்க ப்ரோக்ராம் எல்லாம் நான் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கேட்காம அது டிசைன் பண்ணிடும். இப்போ சோர்ஸ் மெயின் ஜாவா அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த இடத்துலையும் பேக்கேஜ் நேம் டெஸ்ட் நான்
டெஸ்ட்ன்றது டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா? எனக்கு டெஸ்ட்னு பேக்கேஜ் வேணாம். நான் சும்மா கொடுத்த இன்புட்டாக நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். இதோட பேக்கேஜ் நேம் டெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த சோர்ஸ் மெயின் ஜாவாவில் என்ன எழுதலாம்னா, நான் டெலிட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க் நம்ம படிக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு இது தேவையில்லை. ஸோ சோர்ஸ் மெயின் ஜாவாவில் இருக்க பேக்கேஜ் டெலிட் பண்ணியாச்சு. அடுத்து சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாவில் இருக்க பேக்கேஜும் நான் டெலிட் பண்ணிடுறேன். சரியா? எனக்கு இதுவும் தேவையில்லை. ஓகே, ஹை லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்க போகுதுன்னா, சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாவில் நீங்கள் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று படிப்பீங்க. இந்த செலினியம் கோர்ஸில் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று படிப்பீங்க. அதுதான் டெஸ்ட் என்ஜின். இல்லைன்னா குக்கும்பர்னு ஒன்று இருக்குது. அதுவும் நான் தனியாக ஒரு கோர்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இது எல்லாமே டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க். நான் ஆட்டோமேஷன் டெஸ்டர்னா செலினியமில் மட்டும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு கோடு இல்லை, அதை ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் போடணும். அப்படிப்பட்ட டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் டிசைன் பண்ண ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸ்லாம் நீங்கள் எதில் எழுதுவீங்க? சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா. ஓகேவா? இதில் பேக்கேஜ் கிரியேட் பண்ணி நீங்கள் எழுத ஆரம்பிப்பீங்க. நான் இதை ஃப்ரேம் ஒர்க் எக்ஸ்பிளனேஷனில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் குயிக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பெனிஃபிட்க்கு தான் கொடுக்குது. சோர்ஸ் டெஸ்ட் ஜாவாவில் என்ன இருக்க போகுதுன்னா, டெஸ்ட் என்ஜின் கோட்லாம் இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னா நம்ம படிக்க போகிறது இப்போ டெஸ்ட் என்ஜின் தான். டெஸ்ட் கேஸ், ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் தான் இருக்க போகுது. ஜாவாவில் என்ன இருக்க போகுது நீங்கள் கேட்டிங்கன்னா, எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறீங்கன்னா யூஐயில் அந்த பேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அண்டு சம் ரியூசபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸல் ஃபைலில் உங்கள் டேட்டா வைக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ டெஸ்ட் என்ஜின் ப்ரோக்ராம்ஸ் இல்லாத மற்ற சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சோர்ஸ் மெயின் ஜாவில் இருக்கும். இது உங்களுக்கு புரியல, நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா நான் ஃப்ரேம் ஒர்க் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேவா? ஃப்ரேம் ஒர்க்கோட பேஸ் தான் இந்த மெமன். கண்டிப்பாக ஃப்ரேம் ஒர்க் தனியாக ஒரு வீடியோ போடுவேன், அதில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கான அடித்தளத்தை இந்த மெமன் ப்ராஜெக்ட் நமக்கு ஈஸியாக கொடுக்குது. பார்த்தீங்களா? அழகாக நமக்கு பிரித்து கொடுத்துச்சு. சோர்ஸ் மெயின் ஜாவா, சோர்ஸ் டெஸ்ட் ஜாவா. இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டில் pom.xml அப்படின்ற ஃபைலை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? pom.xmlன்றது தான் ஹார்ட் ஆஃப் திஸ் மெமன் ப்ராஜெக்ட். pom.xml ஃபைல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து எப்போல்லாம் நீங்கள் ஒரு மெமன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ அவைலபிளாக இருக்கும். ஃபைல் வில் பி அவைலபிள் when மெமன் ப்ராஜெக்ட் இஸ் கிரியேட்டட். பாயிண்ட் 1. ரெண்டாவது விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு XML ஃபைல்ன்றதுனால XML ஃபைல்னாலே டேக்ல தான் பில்ட் ஆகிருக்கும். ஓப்பனிங் டேக் இந்த மாதிரி க்ளோசிங் டேக்ல பில்ட் ஆகிருக்கும். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணுங்க. HTML மாதிரி XMLம் டேக்ஸில் தான் பில்ட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டிபெண்டன்சிஸ். ஓகே, டிபெண்டன்சிஸ்ல இன்னொரு பார்ட் இருக்கு, அதுதான் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட். சரியா? ஆனால் டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை இந்த வீடியோ நம்ம பார்க்க வேணாம், செப்பரேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்சினா என்ன? செலினியம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்டர்நெட்டில் போய் ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க. கரெக்டாக? அதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட் என்ஜின் படிக்க போகிறோம்னா, ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் படிக்க போகிறோம்னா அதோட ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணுவோம், நம்ம ப்ராஜெக்டில் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஆனால் மெவனில் அந்த ஜார் ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். ஸ்டில் ஜார் ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், ஆனால் அதை டிபெண்டன்சிஸ்ன்ற டேர்மில் நம்ம அதை சொல்லுவோம். ஓகேவா? டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்ன்றதும் இது கோரிலேட்டட் தான். சரி, ஓகே, நம்ம தேரியாக பார்க்காம ஸ்ட்ரைட்டாக அந்த XML ஃபைலில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, pom.xml ஓப்பன் பண்ண உடனே எல்லாமே டேக்காக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த டேக்கில் நம்ம கொடுத்த அந்த குரூப் ஐடி, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, ப்ராஜெக்ட் நேம், இது எல்லாமே வந்துடும். ஸோ இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்ன்றது ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். சரியா? இப்போ இதான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெறும் டிபெண்டன்சிஸ் அப்படின்ற ஒரு டேக் ஓப்பன் ஆகுது, அண்ட் அந்த டேக் க்ளோஸும் ஆகுது. ஓகேவா? அப்போ டிபெண்டன்சிஸ்ன்ற டேக்குக்குள்ள எத்தனை வேணால் டிபெண்டன்சி டேக் இருக்கலாம். புரியுதா? நான் இதை மினிமைஸ் பண்ணுறேன் பாருங்க. ஒரு டிபெண்டன்சி டேக் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இதையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். இன்னொரு டிபெண்டன்சி டேக் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அப்போ ஜென்ரலாக டிபெண்டன்சிஸ் டேக்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள நிறைய டிபெண்டன்சி டேக் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். சரியா? மறுபடியும் இன்னொரு நிறைய டிபெண்டன்சி டேக் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஒன்று இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கலாம். அந்த டிபெண்டன்சி டேக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம டவுன்லோட் பண்ண போகிற ஜார் ஃபைலோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரியா? இது வந்து ஒரு JUnit ஜார் ஃபைல்.
இந்த என்டையர் டிபெண்டன்சி டேக் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுதுல்ல, இது வந்து ஒரு JUnit டவுன்லோட் பண்ணுற, JUnit ஜார் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற டிபெண்டன்சி. சரியா, இது ஒரு ஜார் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒரு டிபெண்டன்சி ஓப்பன் ஆகுது பாருங்க, இது ஒரு டிபெண்டன்சி. அப்போ இதுக்கான ஜார் ஃபைல் இருக்கு இங்கே, சாரி, அப்போ இதுக்கான ஃபைல் இங்கே இருக்குது. அப்போ ஜார் ஃபைல் எங்கே இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராஜெக்ட் டவுன்லோட் ஆகும்போதே இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெவன் டிபெண்டன்சிஸ்ன்ற செக்ஷனில் JUnit Jupyter API இருக்கா, JUnit Jupyter API, JUnit params இருக்கா. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 2 ஜார் ஃபைல் எப்படி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்ததுன்றதுக்கான அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இந்த டிபெண்டன்சி இங்கே பிளேஸ் பண்ணதுனால தான் நமக்கு இந்த ஜார் ஃபைல் இங்கே கான்ஃபிகர் ஆகிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிருக்கு. அதான் பெனிஃபிட்டு. சரி, மேலே டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்குது. நல்லா பாருங்கள், இங்கேயும் டிபெண்டன்சிஸ் டேக் இருக்குது, டிபெண்டன்சிஸ் டேக் க்ளோஸ் ஆகுது. டிபெண்டன்சிஸ் இருக்குது, டிபெண்டன்சிஸ் டேக் க்ளோஸ் ஆகுது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா அதே JUnit, இப்போ இங்கே JUnit இருக்கு இல்லையா, இதே டேகை இங்கேயும் போட்டு இதுக்கான வெர்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ராவாக குறிப்பிடுவோம். பாருங்கள், அதே குரூப் ஐடி அதே ஆர்டிஃபேக்ட் ஐடி தான் வரும், ஆனால் இதுக்கான வெர்ஷன் தனியாக மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டிபெண்டன்சிஸ் டேகு. நம்ம டிபெண்டன்சிஸ்குள்ளே தான் ஜார் ஃபைலை மெயின்டைன் பண்ணுவோம், ஆனால் அந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கான வெர்ஷனை மெயின்டைன் பண்ணுறது தான். இதை உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம், மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை மொத்தமாக ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, கண்ட்ரோல் எஸ். சாரி, ப்ராப்பராக டிபெண்டன்சிஸ் இருக்குது, அதுக்குள்ள டிபெண்டன்சி 1, டிபெண்டன்சி 2, ஃபைனலாக டிபெண்டன்சி ஸ்டாக் க்ளோஸ் ஆகுது. இப்போ ஏன் எரர் அடிக்குதுன்னா, எந்த ஒரு டிபெண்டன்சிக்குமே வெர்ஷன் இருக்கணும், இங்கே இல்லை பார்த்தீங்களா, அதான் சொல்லுது வெர்ஷன் ஃபார் JUnit Jupyter jar is missing. இதோட வெர்ஷன் எனக்கு தெரியல, நான் எந்த வெர்ஷனை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த எரர். அதனால தான் மேலே டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்ன்றது இருந்தது, ஆனால் அது மேண்டேட்ரியான்னு கேட்டால் இல்லை. சில நேரங்களில் இங்கேயே நம்மளால் வெர்ஷனை மென்ஷன் பண்ண முடியும். சரியா, ஒன்று டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டில் செப்பரேட்டாக வெர்ஷன் மெயின்டைன் பண்ணலாம், பட் வேணாம். இப்போதைக்கு நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக என்ன விஷயத்துக்கு வரேன்னா, டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டு இப்போதைக்கு நீங்கள் மறந்துடுங்க. இப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ண காரணத்தினாலேயே இதுக்கு வெர்ஷன் தெரியாமல் போயிடுச்சு. அதனால் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மெவன் டிபெண்டன்சிஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இதை எப்படி சால்வ் பண்ணுறது, இதுக்குள்ளே இருக்கிற டிபெண்டன்சிலாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நமக்கு JUnit வேணாம், ஸோ JUnit சார்ந்த டிபெண்டன்சி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணுவோம். இப்போ எரர் இல்லை, எரர் இல்லை, நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபைலே எரர் இல்லாமல் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன ரிமூவ் பண்ணிட்டோம், டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இதுதான் வெர்ஷனை ஹோல்ட் பண்ணுது, எனக்கு அப்படி வெர்ஷனை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு இப்போ செலினியம் ஜார் ஃபைல் தேவை, செலினியம் ஜார் ஃபைல்ன்றது எனக்கு வேணும். ஐ நீட் செலினியம் ஜார் ஃபைல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்நெட்டில் போயிட்டு செலினியம் ஜார்னு தேடக்கூடாது, செலினியம் டிபெண்டன்சி ஃபார் மெவன் இப்படி தேடணும். எந்த தட்டா ஆட்டோமேட்டிக்காக mvnrepository.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும், இதில் போகணும். ஓகே, ஸோ இப்போ செலினியமோட செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு mvnrepositoryன்ற வெப்சைட்டில். இதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4.41 கொடுப்போம். சரியா, இப்போ இதோட டிபெண்டன்சி கீழே இருக்குது பார்த்தீங்களா, மெவன் டேபில் இங்கே மல்டிபிள் டேப் இருக்குது. இதில் மெவன் டேபில் இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த டிபெண்டன்சி. இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். இப்போ இதை எங்கே போடணும், டிபெண்டன்சிஸ்குள்ளே தான் மல்டிபிள் டிபெண்டன்சி இருக்குன்னு சொன்னேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிபெண்டன்சிஸ் டேக்குள்ளே தான் மல்டிபிள் டிபெண்டன்சி இருக்குன்னு சொன்னேன்.
ஸோ நம்ம ஒரு டிபெண்டன்சியான செலினியமும் பேஸ்ட் பண்ண போகிறோம். நான் கண்ட்ரோல் எஸ் சேவ் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நெட்லேருந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கும், இங்கே மெவன் டிபெண்டன்சி செக்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆயிடுச்சு பாருங்கள். எல்லா செலினியம் ரிலேட்டட் ஜார் ஃபைல்ஸை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடுச்சு பாருங்கள். செலினியம் இருக்கா, அது ரிலேட்டட் சப்போர்ட்டட் ஜார் ஃபைல்ஸும் டவுன்லோட் பண்ணிருச்சு. இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா சி யூசர்ஸில் என்னோட யூசர் நேம் .m2 ரெபாசிட்டரின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த எல்லா ஜார் ஃபைல்ஸுமே இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த பேர்டனுமே இல்லை, எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ஓகேவா, அதை இந்த ப்ராஜெக்டில் கான்ஃபிகர் பண்ணணும்னு எதுவுமே உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும், ப்ராப்பராக அந்த டிபெண்டன்சியை காப்பி பண்ணி இன்டர்நெட்லேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஆனால் இங்கே டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டேகே இல்லைல்ல, அப்போ ஏன் ப்ராப்பராக டவுன்லோட் ஆகுது அப்படின்னா, டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் டேக் வந்து மேண்டேட்ரி இல்லை. எப்போல்லாம் மேண்டேட்ரினா, இந்த டேக்ல வெர்ஷனே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ மேண்டேட்ரி. சரியா, இங்கே வெர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த டேக்குள்ளேயே, இந்த டிபெண்டன்சி டேக்குள்ளேயே நம்ம செலினியமோட வெர்ஷனையும் மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சிஸ்குள்ள நிறைய ஜார் ஃபைல் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்தடுத்து நிறைய டிபெண்டன்சியை பேஸ்ட் பண்ணிட்டே போகலாம். இது ஓப்பன் ஆகி இது க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டிபெண்டன்சி பேஸ்ட் பண்ணலாம். சரியா, அப்போ இன்னொரு ஜார் டவுன்லோட் ஆகும். இந்த பில்டுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், நிறைய பிளகின்ஸ் இருக்குன்னு மட்டும் இப்போ புரிஞ்சுக்குங்க. இதில் பில்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த பில்டுக்குள்ளே பிளகின் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அந்த பிளகின் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணால் நிறைய பிளகின்ஸ் இருக்குது. இந்த பிளகின்ஸ்லாம் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு இப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம். நம்ம ப்ராப்பராக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்ல, நீங்களே ஒரு செலினியமில் உங்கள் ஓன் ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்ணுறீங்களா, அப்போ இதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இதில் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மெவன் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செலினியம் ஜார் ஃபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க ஆட்டோமேட்டிக்காக. இதை உறுதிப்படுத்த நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சோர்ஸ் மெயின் ஜாவா இருக்குல்ல, இதில் சும்மா ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணுவோம். பேக்கேஜ் டெஸ்டிங். சரியா, இதில் ஒரு ஜாவா ஃபைல் நியூ கிளாஸ் ஆட்டோமேஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன். சரியா, இது ஒரு நார்மல் ஜாவா ஃபைல். எதில் கிரியேட் பண்ணியிருக்கேன், சோர்ஸ் மெயின் ஜாவான்ற ஃபோல்டரில் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதில் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு உங்களோட அஜெண்டா என்ன, மெவன் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதில் pom.xmlனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதில் டிபெண்டன்சி செலினியம் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், செலினியம் மூலமாக. ஓகேவா, சாரி, டிபெண்டன்சி மூலமாக செலினியம் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண நான் ஒரு ஏற்கனவே எழுதுன செலினியம் கூட பேஸ்ட் பண்ணுறேன். என்னது, குரோம் டிரைவர் இனிஷியேட் பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், google.com போகிறோம், சர்ச் பாக்ஸை ஃபைண்ட் பண்ணுறோம் driver.find எலிமெண்ட் மூலமாக, அப்புறம் என்ட்ரு பண்ணுறோம், சம்திங் சப்மிட் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு பேசிக் செலினியம் கோடு. இப்போ இங்கே எரர் அடிக்குது, ஏன்னா இதெல்லாம் இம்போர்ட் பண்ணல, நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். வெப் டிரைவர் இம்போர்ட் பண்ணுறோம், குரோம் டிரைவர் இம்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் வெப் எலிமெண்ட் இம்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் பை இம்போர்ட் பண்ணுறோம். இதெல்லாம் இம்போர்ட் பண்ணால் ப்ரோக்ராம் ரெடி. இங்கே thread.split போட்டு இதை ரன் பண்ணுவோம். பாருங்க, google.com போட்டு செலினியம் வெப் டிரைவர் கொடுத்து சர்ச் ஆயிடுச்சு, ப்ரௌசரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மெவன் ப்ராஜெக்டில் நம்ம ஆட்டோமேஷன் செலினியமை நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம் pom.xml மூலமாக. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா, இது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சா, எல்லா செலினியம் கான்செப்டையும் நம்ம படிச்சுட்டு ரியல் டைம் ஃப்ரேம் ஒர்க்கை இங்கே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸில் நம்ம பார்ப்போம்.